எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மணிமண்டபம் அது. அதுவும் இந்த பகுதிக்கு. ஏன்னா, நீங்க 87ல திமுகவுல உங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்குனீங்க. அன்றைய காலகட்டம்லாம் வன்னியர் போராட்டம், அதேபோல இந்த விக்கிரவாண்டி, விழுப்புரம் பகுதியில எந்த அளவுக்கு இருந்தது? நான் கடந்த உங்கள வேட்பாளரா அறிவிச்ச நேரத்தில வந்து, சிறிய தூண் ஒண்ணு பெரிய தூண் ஒன்று அந்த மெயின் ரோட்லயே நான் பார்த்தேன். அந்த இடத்துலலாம் வந்து நினைவு தூண் மாரி ஒண்ணு இருந்தது. அது வந்து அவங்க கட்சியில் வச்சாங்க. 1987ல் நான் வந்திருந்தால் கூட 84 சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து எங்கள் முகவர் தொகுதியில் வேட்பாளருக்கு ஆட்டோவில் பிரச்சாரம் பண்ணி போனோன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கார். அதனால் வந்து எங்கள் வீடு வந்து ஒரு 10 பேர் வந்து 10 ஊர்லேருந்து பேசுகிற அளவுக்கு விவரமாக இருக்கும். நான் கவனிச்சிருக்கேன். அப்போ ட்ரிபிள்எஸ்ன்னு ஒன்று இருந்தது, சமூக முன்னேற்ற சங்கம்னு. சுப்பிரமணியம் ஐஏஎஸ் ரிட்டையர்டு, நடராஜன் அவங்கெல்லாம் இருந்து இதை நடத்துகிற அமைப்பில் இங்கே வந்து இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க, கொஞ்சம் பணம் கொடுக்குறவங்க அவங்கெல்லாம் வச்சு ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு 85 86ல் கொஞ்சம் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சார். அப்போ எல்லாரையுமே இதில் தயார் பண்ணாங்க. ஓகே. அப்போ வந்து அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர், பண்ருட்டி ராமச்சந்திரன் மந்திரி. அப்போ மத்தியில் 2%, மாநிலத்தில் 20% கோஷம். இதுக்கு ஊர் ஊராக உட்காந்து அங்கே இருக்கிற வன்னியர் பிள்ளைகளை, காலேஜ் படிக்கிறவங்க, இந்த 12வது படிக்கிறவங்க இவங்கெல்லாம் உட்கார வச்சு இதுக்காக இதை கேட்குறோம், உங்கள் அப்பா அம்மா சொல்லுங்கள், உங்களுக்காக தான் கேட்குறோம் அப்படின்றத தொடர்ந்து அவங்க வந்து ஒரு இதாக பேசுவாங்க. அப்படிலாம் பேசினவர் தான் என்னை ஏற்றி நின்றவர் அன்புமணி அண்ணன். ஓகே. பனையபுரத்தில் அப்படி பேசினவர் தான் இப்போ திமுகவில் இருக்கிறார், விக்கிரவாண்டியில் ஹரிஹரன். சிந்தாமணியில் வீரபத்திர படையாச்சின்னு இருக்காரு, முதலமைச்சரை பார்த்து மனு கொடுத்தாரு. அப்படி தயார் பண்ணாங்க.